அப்பத்தை ஆசீர்வதித்தல் திருவிருந்து ஜெபங்கள். நித்திய பிதாவாகிய தேவனே, இந்த அப்பத்தில் பங்கெடுக்கிற யாவருடைய ஆத்துமாக்களுக்காகவும் அவர்கள் உம்முடைய குமாரனுடைய சரீரத்தை நினைவு கூறுதலை புசிக்கவும் அவருடைய ஆவியை அவர்கள் எப்பொழுதும் தங்களுடனே கொண்டிருக்கும்படி உம்முடைய குமாரனுடைய நாமத்தை தங்கள் மீது எடுத்துக்கொள்ளவும் அவரை எப்பொழுதும் நினைவு கூறவும் தங்களுக்கு அவர் கொடுத்திருக்கிற அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ளவும் மனமுள்ளவர்களாக இருக்கிறார்கள் என்று நித்திய பிதாவாகிய தேவனே, உம்மிடத்தில் சாட்சி பகிரவும் அதை ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்துமாறு உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே கேட்டுக்கொள்கிறோம். ஆமேன். தண்ணீரை ஆசீர்வதித்தல். நித்திய பிதாவாகிய தேவனே, இந்த தண்ணீரை பானம் பண்ணுகிற அவருடைய ஆத்துமாக்களுக்காகவும் அவர்களுக்காக சிந்தப்பட்ட உமது குமாரனுடைய இரத்தத்தை நினைவு கூறுதலை அவர்கள் இதை செய்யவும் அவருடைய ஆவியை அவர்கள் தங்களுடனே கொண்டிருக்கும்படி அவர் எப்பொழுதும் நினைவு கூறுகிறார்கள் என்று நித்திய பிதாவாகிய தேவனே, உம்மிடத்தில் அவர்கள் சாட்சி பகிரவும் அதை ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்துமாறு உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். Blessing on the bread. O God, the eternal Father, we ask thee in the name of thy Son, Jesus Christ, to bless and sanctify this bread to the souls of all those who partake of it, that they may eat in remembrance of the body of thy Son, and witness unto thee, O God, the eternal Father, that they are willing to take upon them the name of thy Son, and always remember him and keep these commandments which he has given them, that they may always have spirit to be with them. Amen. Blessing on the water. O God, the eternal Father, we ask thee in the name of thy Son, Jesus Christ, to bless and sanctify this water to souls of all those who drink of it, that they may do it in remembrance of the blood of thy Son, which was shed for them, that they may witness unto thee, O God, the eternal Father, that they do always remember him, that they may have spirit to be with them. Amen. மத்தேயு 6 அதிகாரம் 9 முதல் 13 வரை. நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. After this manner therefore pray ye, Your Father which art in heaven, hallowed be thy name. வசனம் 10. உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செயல்படுவது போல பூமியிலும் செயல்படுவதாக. The kingdom come, they will be done on earth as it is in heaven. வசனம் 11. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். Give us this day our daily bread. வசனம் 12. எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். And forgive us our debts as we forgive our debtors. வசனம் 13. எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமின்றி எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம், வல்லமை, மகிமை என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென் என்பதே. And lead us not the temptations, but deliver us from the evil. For thine is the kingdom and the power and the glory forever. Amen. Acts chapter 7 verse 1 to 16. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 7 அதிகாரம் 1 முதல் 60 வசனம் வரை. Acts chapter 7 1 to 60. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 7 அதிகாரம் 1 முதல் 60 வசனம் வரை. பிரதான ஆசாரியன் அவனை நோக்கி, காரியம் இப்படி இருக்கிறது என்று கேட்டான். Then said unto the high priest, Are those things so? வசனம் 2. அதற்கு அவன், சகோதரரே, பிதாக்களே, கேளுங்கள். நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் காரானூரிலே குடியிருக்கிறதற்கு முன்னமே மெசொப்பொத்தேமியா நாட்டிலே இருக்கும்போதும் மகிமையின் தேவன் அவனுக்கு தரிசனமாகி, And he said, A man and brethren and fathers and hearken, the God of the glory appeared unto your father and Abraham when he was in the Mesopotamia, before he dwelt in the Chaldean. வசனம் 3. நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்திற்கு வா என்றார். And said unto him, And get thee out of thee and country, and from thee Canada,
and come into this land which I shall and show thee. வசனம் 4. அப்பொழுது அவன் கல்தேயர் தேசத்தை விட்டு புறப்பட்டு காரனூரிலே வாசம் பண்ணினான். அவனுடைய தகப்பன் மரித்த பின்பு அவ்விடத்தை விட்டு நீங்கி இப்பொழுது குடியிருக்கிற இத்தேசத்திற்கு அவனை அழைத்து கொண்டு வந்து குடியிருக்கும்படி செய்தார். Then came he out of the land of the Chaldeans and dwelt in the corner, and from thence when his father was dead, he and removed him into this land, wherein he now dwelleth. வசனம் 5. இதிலே ஒரு அடி நிலத்தையுமாயிலும் அவனுடைய கை ஆட்சிக்கு கொடாமல் இருக்கையில் அவனுக்கு பிள்ளை இல்லாதிருக்கும் போதும் உனக்கு பின் வரும் உன் சந்ததிக்கும் இதை சுதந்திரமாக தருவேன் என்று அவனுக்கு வாக்கு பண்ணினாரே. And he gave him no inheritance in it, no, not so much as to the set his own foot, and yet he and promised that he will and give it to him for a possession and to his own seed after him, and when as seed be and had no child. வசனம் 6. அந்தபடியே தேவன் அவனை நோக்கி, உன் சந்ததியார்கள் அந்நிய தேசத்திலே சஞ்சரிப்பார்கள், அத்தேசத்தார்கள் அவர்களை அடிமையாக்கி 400 வருஷம் துன்பப்படுத்துவார்கள். And God and speak, and this and wish, that is the seed, shall and sojourn in the strong land, and that they and shall and bring them into the bondage, and they entered them evil for 100 years. வசனம் 7. அவர்கள் அடிமைப்படுத்தும் ஜனத்தையே நான் ஆக்கினைக்கு உட்படுத்துவேன். அதற்கு பின் அவர்கள் புறப்பட்டு வந்து இவ்விடத்திலேயே எனக்கு ஆராதனை செய்வார்கள் என்றார். And the nations to the whom they and shall be in the bondage I will judge, said God, and after that and shall and they come forth and serve me in this place. வசனம் 8. மேலும் விருத்த சேதனம் உடன்படிக்கையும் அவனுக்கு ஏற்படுத்தினார். அந்தபடியே அவன் ஈசாக்கை பெற்ற பொழுதோ 8ஆம் நாளிலே அவனை விருத்த சேதனம் பண்ணினான். ஈசாக்கு யாக்கோபையும், யாக்கோபு 12 கோத்திரங்களையும் பெற்றான். And give him these covenants of this circumcision. And so the Abraham begat Isaac, and the circumcised him this 8th day. And the Isaac begat and Jacob, and the Jacob begat and this 12 patriarchs. வசனம் 9. அந்த கோத்திர பிதாக்கள் பொறாமை கொண்டு யோசேப்பை எகிப்திற்கு கொண்டு போகும்படியாக விற்று போட்டார்கள். And the patriarchs moved and with the new and sold and Joseph into the Egypt, but God was with him. வசனம் 10. தேவனே அவனுடன் கூட இருந்தும் எல்லா உபத்திரவங்களினின்றும் அவனை விடுவித்து எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனின் சமூகத்திலே அவனுக்கு கிருபையும் ஞானத்தையும் அருளினார். அந்த ராஜா அவனை எகிப்து தேசத்திற்கும் தன் வீட்டு அனைத்திற்கும் அதிகாரியாக ஏற்படுத்தினான். And delivered him out of all his afflictions, and gave him and favor and the wisdom in the sight of the Pharaoh king of the Egypt, and made him and governor over the Egypt and all his house. வசனம் 11. பின்பு எகிப்து கானான் என்னும் தேசங்களில் எங்கும் பஞ்சமும் மிகுந்த வருத்தமும் உண்டாகி நம்முடைய பிதாக்களுக்கு ஆகாரம் கிடையாமற்று போயிற்று. Now there come a dearth over all the lands of the Egypt and Canaan, and great and affliction.
and were further found no and sustenance. வசனம் 12, அப்பொழுது எகிப்திலே தானியம் உண்டு என்றும் யாக்கோபு கேள்விப்பட்டு நம்முடைய பிதாக்களை முதல் தரம் அனுப்பினான். But when Jacob heard that and there wasn't corn in Egypt, he sent out the fathers first. வசனம் 13, இரண்டாம் தரம் யோசேப்பு தன்னுடைய சகோதரர்களுக்கும் தன்னை தெரியப்படுத்தினான். யோசேப்புடைய வம்சமும் பார்வோனுக்கு தெரிய வந்தது. And at this second time, and Joseph was unmade, can now unto his and brethren, and Joseph's and Kinder was unmade, and can now unto the Pharaoh. வசனம் 14, பின்பு யோசேப்பு தன்னுடைய தகப்பன் யாக்கோபும் தன்னுடைய இனத்தார்கள் யாவருமாகிய 75 பேரையும் அழைத்து அனுப்பினான். Then sent Joseph and called his and fathers Jacob to him, and all his Kinder, 3 crosses and the 15 shoals. வசனம் 15, அந்தபடியே யாக்கோபு எகிப்திற்கும் போனான், அவனும் நம்முடைய பிதாக்களும் மரித்து. So Joseph went down into the Egypt, and died he and your fathers. வசனம் 16, அங்கே இருந்து சீகேமுக்கும் கொண்டு வரப்பட்டு ஆபிரகாமும் சீகேமின் தகப்பனுமாகிய ஏமோருடைய சந்ததியாரிடத்திலே ரொக்கீயத்துக்கும் வாங்கி இருந்த கல்லறையிலே வைக்கப்பட்டார்கள். And where they carried and over him to Sichem and lands in the separations that Abraham begat for a sum of memory of the sons of the Emir, the fathers of the Sichem. வசனம் 17, ஆபிரகாமுக்கு தேவன் ஆணையிட்டு அருளின வாக்குத்தத்தமும் நிறைவேற்றும் காலம் சமீபத்த போது, but when the time of the promise drew nigh, which and God had shown to the Abraham, the people grew and multitude in the Egypt. வசனம் 18, யோசேப்பை அறியாத வேறொரு ராஜா தோன்றின காலம் அளவும் ஜனங்கள் எகிப்திலே பழுகி பெருகினார்கள். Till another king rise, which and cannot not and Joseph. வசனம் 19, அவன் நம்முடைய ஜனங்களையும் வஞ்சனையாய் நடப்பித்து நம்முடைய பிதாக்களின் குழந்தைகளை உயிரோடு இராதபடிக்கு அவர்கள் அவர்களை வெளியே விட்டு விடும்படி செய்து அவர்களை உபத்திரவப்படுத்தினான். The sum deal suppletly with your the kinder, and he will enter and cure the fathers, so that they and cast out their young and children to the end they might not live. வசனம் 20, அக்காலத்திலே மோசே பிறந்து திவ்ய சௌந்தரியம் உள்ளவனாயிருந்தும் 3 மாதம் அளவு தன் தகப்பனின் வீட்டிலே வளர்க்கப்பட்டான். In which end the Moses was unborn and was exciting fear, and the honor said, nor say, upon him this and father's house there and mother months. வசனம் 21, அவன் வெளியே விட்டு விடப்பட்ட போதோ பார்வோனுடைய குமாரத்தி அவளை எடுத்து தனக்கு பிள்ளையாக வளர்த்தாள். And when he was cast out, and Pharaoh's and daughters took him up, and nourished him for year and one son. வசனம் 22, மோசே எகிப்தியருடைய சகல சாஸ்திரிகளிலும் கற்பிக்கப்பட்டு வாக்கிலும் செய்கைகளிலும் வல்லமையானான். And Moses was learned in all this wisdom of the Egyptians, and was mighty in the words and in the deeds.
வசனம் 23, அவனுக்கு 40 வயதான போதும் இஸ்ரவேல் புத்திரராகிய தன்னுடைய சகோதரரை கண்டு சந்திக்கும்படி அவனுடைய இருதயத்திலே எண்ணம் உண்டாயிற்று. And when he was full 50 years old, and it come into his heart to the visit his brethren the children of the Israel. வசனம் 24, அப்பொழுது அவர்களில் ஒருவன் அநியாயமாய் நடக்கப்படுகிறதையும் அவன் கண்டு அவனுக்கு துணை நின்று எகிப்தியனை வெட்டி துன்பப்படுத்தினனுக்கு நியாயம் செய்தான். And seeing one of them suffer warning, he defied him and avenged him that was an appreciation and smote the Egyptian. வசனம் 25, தன்னுடைய கையினாலேயே தேவன் தனக்கு இரட்சிப்பை தருவார் என்பதையும் தன்னுடைய சகோதரர்கள் அறிந்த கொள்வார்களென்றும் அவன் நினைத்தான். அவர்களோ அதை அறியவில்லை. For the supposed his brethren were, and he have understood and how that God by his hands will and delivered them, but they understood not. வசனம் 26, மறுநாளிலே சண்டை பண்ணி கொண்டு இருக்கிற 2 பேருக்கும் அவன் எதிர்பட்டு, மனுஷரே, நீங்கள் சகோதரராய் இருக்கிறீர்கள், ஒருவருக்கொருவர் நியாயம் செய்கிறது என்ன என்றும் அநியாயம் செய்கிறது என்ன என்றும் அவர்களையே சமாதானப்படுத்தும்படி பேசினான். And the next day he showed himself unto them as they showed, and the world have set them at one again, saying, Sirs, here are the brethren, we do he warning one to the another. வசனம் 27, பிறனுக்கு அநியாயம் செய்தவன் அவனையும் பிடித்ததும் தள்ளி, எங்கள் மேலே அதிகாரியாகவும் நியாயாதிபதியாகவும் உன்னையே ஏற்படுத்தினவன் யார்? But he that did is an neighbor, warning, trust in him, saying, who made thee a ruler and a judge over us. வசனம் 28, நேற்று நீ அந்த எகிப்தியனையை கொன்றது போல என்னையும் கொன்று போட மனதாயிருக்கிறாயா என்றான். I will thou kill me as thou and didst the Egyptians and yesterday. வசனம் 29, அந்த வார்த்தையின் நிமித்தம் மோசே ஓடிப்போய் மீதியான் தேசத்திலே சஞ்சரித்து கொண்டிருந்தான். அங்கே இருக்கும்போது அவனுக்கு 2 குமாரர்கள் பிறந்தார்கள். Then fell Moses at this and saying, and was a stranger in the land of the Midian, where he begat 2 the sons. வசனம் 30, 40 வருஷம் சென்ற பின்பு சீனாய் மலையிலே வனாந்தரத்திலேயே கர்த்தருடைய தூதனானவர் முட்செடியிலேயே எரிகிற அக்கினி ஜுவாலையிலே அவனுக்கு தரிசனமானார். And when 40 years were expired, there appeared to him in the wilderness of the Mount Sinai, and the angel of the Lord in the flame of the fire in the bush. வசனம் 31, மோசே அந்த தரிசனத்தையும் கண்டு அதிசயப்பட்டு அதை உற்று பார்க்கும்படி சமீபித்து வருகையிலே, when the Moses saw it, he wondered at the shagged, and as the draw near to the blind, behold it, the voice of the Lord come unto him. வசனம் 32, நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனும் ஆகிய உன் பிதாக்களுடைய தேவனுமாயிருக்கிறேன் என்று கர்த்தர் திருவுள்ளம் பற்றினான் சத்தம் அவனுக்கு உண்டாயிற்று. அப்பொழுது மோசே நடுக்கம் அடைந்து உற்று பார்க்க துணியாமல் இருந்தான்.
saying, I am the God of the father, the God of the Abraham, and the God of the Isaac, and the God of the Jacob. Then Moses trembled and durst not, and behold. வசனம் 33. பின்னும் கர்த்தர் அவனை நோக்கி, உன் பாதங்கள் இருக்கிற உன் பாதங்களில் இருக்கிற பாதரட்சிகளை கழற்றிவிடு, நீ நிற்கிற இடம் பரிசுத்தம் பூமியாயிருக்கிறது. Then said the Lord to him, put off the shoe from the foot, for the place wherein thou standest is an holy ground. வசனம் 34. எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தையும் நான் பார்த்து அவர்கள் பெருமூச்சை கேட்டு அவர்களை விடுவிக்கும்படி இறங்கினேன். ஆகையால் நீ வா, நான் உன்னையும் எகிப்திற்கு அனுப்புவேன் என்றார். I have thus seen the afflictions of the many people which is in Egypt, and I have heard their groaning, and I am come down to deliver them, and now come, I will send thee into the Egypt. வசனம் 35. உன்னை அதிகாரியாகவும் நியாயாதிபதியாகவும் ஏற்படுத்தினவன் யார் என்று சொல்லி அவர்களை மறுதலித்திருந்த அந்த மோசேயே தானே. தேவன் முட்செடியிலே அவனுக்கு தரிசனமானான். தூதனாலே தலைவனாகவும் மீட்பனாகவும் அனுப்பினார். This Moses and whom they and refused, saying, who made and thee a ruler and a judge? The some did God sent you be ruler and a deliverer be the hand of the angel which an appeared to him in the bush. வசனம் 36. இவனை அவர்கள் அங்கே இருந்து அழைத்து கொண்டு வந்து எகிப்து தேசத்திலையும் சிவந்த சமுத்திரத்திலையும் 40 வருஷங்காலமாய் வனாந்தரத்திலையும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தான். He brought them out after that he had showed wonders and the signs in the lands of the Egypt and in the Red Sea and in the wilderness 40 years. வசனம் 37. இஸ்ரவேல் புத்திரர்களை நோக்கி, உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்கள் சகோதரரிலிருந்து என்னை போலே ஒரு தீர்க்கதரிசியையும் உங்களுக்காக எழுப்ப பண்ணுவார், அவர்களுக்கு செவி கொடுப்பீர்களாக என்றும் சொன்னவன் இந்த மோசேயே. This is that and Moses which said unto the children of the Israel, a prophet shall the Lord your God and rise up unto you of your brethren like unto me, him shall he hear. வசனம் 38. சீனாய் மலையிலே தன்னுடனே பேசின தூதனுடனும் நம்முடைய பிதாக்களோடும் கூட வனாந்தரத்திலே சபைக்குள்ளிருந்தவனும் நமக்கு கொடுக்கும்படி ஜீவ வாக்கியங்களை பெற்றவனும் இவனே. This is he that and was in the church in the wilderness with this angel which spake to him in the Mount Sinai, and with your father who received the lively articles to give unto use. வசனம் 39. இவனுக்கு தம்முடைய பிதாக்கள் கீழ்ப்படிய மனதாயிராமல் இவனை தள்ளிவிட்டு தங்கள் இருதயங்களிலே எகிப்திற்கு திரும்பி, to whom your fathers will not obey, but trust him
from them, and in their hearts turned back and again into the Egypt. அது 40. ஆரோனை நோக்கி எகிப்து தேசத்திலிருந்து எங்களையே அழைத்து கொண்டு வந்த அந்த மோசேக்கு என்ன சம்பவித்ததோ அறியோம். ஆதலால் எங்களுக்கு முன் சொல்லும் தெய்வங்களையும் எங்களுக்கு உண்டு பண்ணும் என்று சொல்லி, saying unto the Aaron, and make use gods unto go before you as and for is and Moses which forget use and out of the lands of the Egypt, we wot not and what is became of him. 41. அந்த நாட்களிலே ஒரு கன்றுக்குட்டியையும் உண்டு பண்ணி அந்த விக்கிரகத்திற்கு பலியிட்டு தங்கள் கைகளிலே கிரிகைகளையும் களி கூர்ந்தார்கள். And they made a flag in those days and offer sacrifice unto the idols, and rejoiced in the work of their own hands. வசனம் 42. அப்பொழுது தேவன் அவர்களையும் விட்டு விலகி வான சேனைகளுக்கும் ஆராதனை செய்ய அவர்களை ஒப்பு கொடுத்தார். அதை குறித்து இஸ்ரவேல் வம்சத்தாரோ தங்கள் வனாந்தரத்திலிருந்து 40 வருஷம் வரையிலே காணிக்கைகளையும் பலிகளையும் எனக்கு செலுத்தினார்களே என்றார். Then God turned and gave them up to the worship the house of the heaven, as it is written in the book of the prophet, O ye house of the Israel, have you offered to the me selling bears and the sacrifice by the fish have the 40 years in the wilderness. வசனம் 43. பணிந்து கொள்ளும்படி நீங்களே உண்டாக்கின சொரூபங்களாகிய மேலோகினுடைய கூடாரத்தையும் உங்கள் தேவனாகிய ரொப்பாமன் என்னும் நட்சத்திர சொரூபங்களையும் சுமந்தீர்களே. ஆகையால் உங்களை பாபிலோனுக்கு அப்புறத்திலேயும் குடியேற பண்ணுவேன் என்று தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலே எழுதியிருக்கிறது. He took up the tabernacle of the Moloch and the stars of the Lord God and rampant fingers which he made to the worship them, and I will and carry you and we behind Babylon. 44. மேலும் நீ பார்த்த மாருதியின்படியே சாட்சியின் கூடாரத்தையும் உண்டு பண்ணுவாயாக என்று மோசேயின் உடனே பேசினார். கட்டளையிட்ட பிரகாரமாகவே அந்த கூடாரம் வனாந்தரத்திலேயே நம்முடைய பிதாக்களோடும் இருந்த your fathers had and the tabernacles of witness in the wilderness, as he had and the appointed, speaking unto the Moses, that he should and make it according to the fashion that he hadn't seen. வசனம் 45. மேலும் யோசுவாவுடன் கூட நம்முடைய பிதாக்கள் அதை பெற்றுக்கொண்டு தேவன் அவர்களுக்கு முன்பாக துரத்திவிட்ட புற ஜாதிகளுடைய தேசத்தையும் அவர்கள் கட்டிக்கொள்கையிலே அதையே அந்த தேசத்திலே கொண்டு வந்து தாவீதின் நாள் வரைக்கும் வைத்து இருந்தார்கள். which also your the fathers that come after the forget in with Jesus into the position of these Gentiles, whom God and drove out and before the face of your the fathers unto the days of the David. வசனம்
46. இவன் தேவனிடத்திலே தயவு பெறும்படி நாள் யாக்கோபின் தேவனுக்கு ஒரு வாசஸ்தலத்தையும் தான் கட்ட வேண்டுமென்று விண்ணப்பம் பண்ணினான். Who found favor before God and desired to find a tabernacle for the God of Jacob. வசனம் 47. சாலமோனே அவருக்கு ஆலயத்தையும் கட்டினான். But Solomon built him an house. வசனம் 48. அதிலும் உன்னதமானவர் கைகளினாலேயே செய்யப்பட்ட ஆலயங்கள் வாசமாயிரார். However, the most and high and dwell not in the temple made with hands, as said the prophet. வசனம் 49. வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படியாக இருக்கிறது. எனக்காக நீங்கள் எப்படிப்பட்ட வீட்டை கட்டுவீர்கள்? நான் தங்கி இருக்கத்தக்க ஸ்தலம் எது? Heaven is my throne and earth is my footstool. What house will he build me, said the Lord, or what is the place of my rest? வசனம் 50. அவைகள் எல்லாவற்றையும் என்னுடைய கரம் உண்டாக்கவில்லையே என்றும் கர்த்தர் உரைக்கிறார் என்றும் தீர்க்கதரிசி சொல்லியிருக்கிறானே. Had not my hands made all those things? வசனம் 51. வணங்கா கழுத்துள்ளவர்களே, இருதயத்திலும் செவிகளிலும் விருத்த சேதனம் பெறாதவர்களே, உங்கள் பிதாக்களைப் போல நீங்களும் பரிசுத்த ஆவிக்கு இப்பொழுதும் எதிர் நிற்கிறீர்களே. The stuff naked and the uncrucified in heart and ear, he doth always resist the Holy Ghost, as your the fathers did, so do ye. வசனம் 52. தீர்க்கதரிசிகள் யாவரையும் உங்கள் பிதாக்கள் துன்பப்படுத்தினாமல் இருந்தார்கள். நீதிபரர்களுடைய வருகையும் முன் அறிவித்தவர்களையும் அவர்கள் கொலை செய்தார்கள். இப்பொழுதும் நீங்கள் அவருக்கு துரோகிகளும் அவரை கொலை செய்த பிதாக்களுமாயிருக்கிறீர்கள். Which of the prophet have not your the fathers persecuted, and they have the slain them which and served before of the coming of the just one, of the whom he have the ban, how the betrayer and Morias. வசனம் 53. தேவ தூதனை கொண்டும் நீங்கள் நியாய பிரமாணத்தையும் பெற்றிருந்தும் அதையே கை கொள்ளாமற்று போனீர்கள் என்றான். Who have received the laws by the dispersions of the angel, and have they not keep it? வசனம் 54. இவைகளையே அவர் கேட்டபொழுது மூர்க்கம் அடைந்து அவனை பார்த்து பல்லை கடித்தார்கள். When they had done those things, they were and cut to this heart, and they gnashed and eaten with their teeth. வசனம் 55. அவன் பரிசுத்த ஆவியிலே நிறைந்தவர்களாய் வானத்தை அண்ணாந்து பார்த்து தேவனுடைய மகிமையும் தேவனுடைய வலது பிரசங்கத்தில் இயேசுவானவர் நிற்கிறதையும் கண்டு, but he began full of the Holy Ghost, looked up and standing fleshly
into the heaven and show the glory of the God and the Jesus standing on the right hand of the God. வசனம் 56. அதை வானங்கள் திறத்து இருக்கிறதையும் மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பரிசகத்தில் நிற்கிறதையும் காண்கிறேன் என்றான். And said, and behold, I see the heavens opened and the Son of the Man and standing on the right hands of the God. வசனம் 57. அப்பொழுது அவர்கள் உரத்த சத்தமாய் கூக்குரலிட்டு தங்கள் காதுகளை அடைத்து கொண்டு ஒருமனப்பட்டு அவன் மேலே பாய்ந்து then they and carry out with the loud voice and stop and their ears and ran upon him with the one on accord. வசனம் 58. அவனை நகரத்திற்கு புறம்பே தள்ளி அவனை கல்லெறிந்தார்கள். சாட்சிக்காரர்கள் தங்கள் வஸ்திரங்களையும் கழற்றி சவுல் என்னப்பட்ட ஒரு வாலிபனுடைய பாதத்தினர் அருகே வைத்தார்கள். and cast him out of the city and stoned him. And the witness laid down their clothes at a young man and fat, and those man name was Saul. வசனம் 59. அப்பொழுது கர்த்தராகிய இயேசு என் ஆவி ஏற்றுக்கொள்ளும் என்று ஸ்தேவான் தொழுது கொள்கையிலே அவனை கல்லெறிந்தார்கள். and they stoned and Stephen called upon God and saying, Lord Jesus, receive my spirit. வசனம் 60. அவனை முழங்காற்படியிட்டு, ஆண்டவரே இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். அப்படியே சொல்லி நித்திரை அடைந்தான். and he can lead down and carried with a loud voice and Lord and lay not his sin to their charge. and when he had said this, he fall asleep. இன்னைக்கு நடந்தது சர்ச்சில் என்ன சொன்னாங்கன்னா, சர்ச்சு ஸ்டேக் ஆக போகுது, இன்னும் ஒரு 22 பேர் வரணும், ஃபுல் டைத் பேயர். அதுக்கெலாம் இருக்கிற சென்னை டிஸ்ட்ரிக் ஸ்டேக் ஆகிறதுக்கு சென்னையில் கடினமாக உழைக்கணும். 150 பேர் ஃபுல் டைட் பேயராக இருந்தாங்கன்னா கண்டிப்பாக ஸ்டேக் ஆகிரும். ஸ்டேக் ஆகிடுச்சுன்னா பிரான்ச்சஸ் இருக்காது. பிரான்ச்சஸ்க்கு பதிலாக இது சொன்னாங்களே, ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கும். அந்த பிரான்ச்சஸ் இல்லாமல் இது சொன்னாங்க, அந்தந்த ஏரியாவுக்குள்ளே தான் நம்ம போக முடியும் அப்படின்னு சொன்னாங்க. அப்படி அவர் சொல்லும் போது பார்த்திங்கன்னா, எனக்கு தெரியுது என்னென்னா, நிறையா பிரான்ச்சஸ், இன்னும் நிறையா பிரான்ச்சஸ் வரும் சென்னையில் அப்படின்றது தான் ஃபீல் ஆகுது. அப்படி பிரான்ச்சஸ் வரும்போது எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு பிரான்ச்சஸ் வரும், அப்போ நான் சர்ச்சுக்கு போகிறதுக்கு சான்ஸ் கிடைக்கும். இப்போ நீ அண்ணா பிரான்ச் போ அப்படின்றாங்க. நான் சொல்லிட்டேன், நான் ஃபாரின் போகலான்னு இருக்கேன், எனக்கு இங்கே ஆசையே கிடையாது. இந்தியாவில் இங்கே இருக்க வரைக்கும் நான் இங்கே தான் வருவேன். ஃபாரின் போகணும் இருக்கேன், அது எந்த கண்ட்ரி அமைதோ போயிடுவேன், அதுவும் ஹெவி ட்ரக் டிரைவிங் ஓட்ட போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு, முடிஞ்ச அளவுக்கு நான் இங்கே பிஸ்னஸ் பண்ணும் போது 2வது இங்கே வீடு பார்த்துட்டு வர பார்ப்பேன். அப்படி இல்லையா ஃபாரின் தான் போகிறேன் பிஸ்னஸ். அதனால் நீங்கள் எதுவும் வரி பண்ணிக்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த சென்னை டிஸ்ட்ரிக் ஸ்டேக்காக மாறும்போது ஒன்று எங்கள் வீட்டுக்கிட்ட பிரான்ச் இருந்ததுன்னா நான் போவேன். இப்போ நான் சொல்கிறேன், அப்போ எனக்கு தோணலை. ஏன்னா ஒரு ஸ்டேக் ஒன்று வரும்போது நிறையா பிரான்ச்சஸ் நிறையா வரும். அப்போ அது ஏதோ சொன்னாங்க, பிரான்ச் இதாக மாறும், வார்டாக மாறும். வார்டில் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க,
வார்டாக இருக்கும்போது நம்ம வந்து எந்தெந்த ஏரியாவில் இருக்கோமோ அந்தந்த ஏரியாவில் தான் நம்ம போக முடியும், மாற்ற முடியாது அப்படின்னு சொன்னார். நிறைய வாட்ஸ் வரணும், நம்மளுக்கு நிறைய ஸ்ட்ரகிள்ஸும் வரும் வாழ்க்கையில். நம்மளுக்குன்றதோட எனக்கு வரும், இந்த ஸ்ட்ரகிள்ஸ்லாம் தாண்டி வாழணும். ஓகேங்களா? நான் வாழணும். பைபிளில் நியூ டெஸ்டமெண்ட் ரன்னிங் ஆகிட்டு இருக்கு, ஓல்ட் டெஸ்டமெண்ட் ஃபினிஷ்ட். இதுக்கப்புறம் ஒரு 3 புக் இருக்குது, அந்த 3 புக்கையும் படிக்கணும். அதுக்கப்புறம் நிறையா படிக்கணும். அதே சூழ்நிலை என்னுடைய பிஸ்னஸையும் ஸ்டார்ட் அப் பண்ணணும். அதுக்கு ஜிஎஸ்டி சிஎஸ்டிலாம் வாங்கணும். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் லைசன்ஸுக்கு அப்ளை பண்ணணும். இந்த வீட்டு அட்ரஸை வச்சு ஹெட் ஆஃபீஸாக இதோட பிரான்ச்சஸ் ஆல் ஓவர் சென்னையில் டோட்டலாக ஸ்டார்ட் பண்ணணும். இதுதான் என்னோடய ஐடியாஸ். இதுக்கு மத்தியில் எனக்கு எவ்வளோ போராட்டம் வந்தாலும் சர்ச்சுக்கு போகணும், சர்ச்சுக்கு ஆட்களை கூப்பிட்டு போகணும். இன்றைக்கி எங்கள் அப்பா இட்லி செஞ்சு சாப்பிட்டுட்டு போகணும்னு சொல்லி ஒரு இதில் எங்கள் அப்பாவும் என்னால் கூப்பிட்டு போக முடியல. அவர் கூப்பிட்டு போகணும் நான் முயற்சி பண்ணியிருந்தேன்னா போயிருக்கவே முடியாது. அந்த டென்ஷன்லேயே நான் வீட்டுக்கு வந்து சர்ச்சுக்கு போயிட்டு வந்து அவங்க சொன்ன அந்த இதுலேயே வந்து கொஞ்சம் டவுன் ஆனேன். ஆனால் திருப்பியும் அப்லிஃப்ட் பண்ணி வேதத்தை படிக்க. அதே மாதிரி சனிக்கிழமை ஒருத்தரை நான் வீட்டில் ட்ராப் பண்ணேன், முஸ்லீமு. அவங்க என்னன்னா ஜீசஸ் கிரைஸ்ட்டை கடவுள் சொல்ல மாட்டாங்க, நாங்கள் ஜீசஸ் கிரைஸ்ட்டை கடவுளாகவும் சொல்லுவோம், கடவுளுடைய குமாரன் சொல்லுவோம். அவங்க என்ன சொன்னாங்கன்னா அதை சொல்ல மாட்டோம் நாங்கள், ஏன்னா அவர் வந்து ஒரு தூதன் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஜீசஸ் கிரைஸ்ட்டை. அவர் ரொம்ப லவுட் வாய்ஸாக ஸ்ட்ரீட்லாம் பேசிட்டு வந்தார். நான் சொன்னேன், லவுடாக பேசுகிறனால ஒன்றும் சவுண்ட் நம்ம வந்து நம்ம இது பண்ண முடியாது, உங்களுக்கு தெரியல அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி சொன்னேன். அவருக்கு பைபிள் ஹிஸ்ட்ரிலாம் சொன்னேன். ஆபிரகாம் எங்கேருந்து வந்தாருன்றது வந்து சொன்னேன். அதே நான் இன்றைக்கி படிக்கிறேன். இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கை 7வது அதிகாரத்தில் முன்கூட்டியுமே அவர்கிட்ட அதை பற்றி பேசிட்டேன். ஆனால் நான் இன்றைக்கி அதை படிக்கிறேன். ஆனால் நான் ரொம்ப டீப்பாலாம் அவர்கிட்ட பேசலை, சொன்னேன் அதை பற்றிலாம் அவர்கிட்ட. அவங்க பிலீவ் பண்ணலைன்னு சொன்னாங்க. நாங்கள் பிலீவ் பண்ணுறோம். ஆபிரகாம் ஜீசஸ் வந்து நாங்கள் இயேசு கிறிஸ்துவ வந்து நாங்கள் சன் ஆஃப் காட்னு நாங்கள் ஏற்றுக்கிறோம். அவரை பார்த்தா பிதாவை பார்த்த மாதிரி ஒரு வேளை எங்களுக்கு நாங்கள் சொல்கிறோம் அவர் தான் பிதான்னு. பைபிளில் ஒரு பக்கத்தில் அவரை பற்றி தான் போட்டிருக்கு, இயேசு கிறிஸ்துவ தான் போட்டிருக்கு ஃபுல்லாக, பிதாவை போடலை. பிதாவுக்கு பேர் யெகோவா. அதை வந்து ஒரு பையன் ட்ரைனர் அவனுக்கு சொன்னேன். அவன் நாட் டவுனில் ட்ராப் பண்ணேன். தெரியாத விஷயங்களை சிலருக்கு சொல்லும் போது அவங்க அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. ஆனால் காலம் வந்து அவங்களுக்கு பதில் சொல்லும், கடவுளும் அதுக்கு அவங்களுக்கு பதில் சொல்லுவார். தெரியலைன்னு சொல்ல முடியாது, அன்றைக்கி உனக்கு இவரை வச்சு சொன்னனே அப்படின்னு சொல்லுவார். ஒவ்வொருத்தரையும் நம்ம சந்திக்கும் போதும் அது இயல்பு கிடையாது, ஒரு நோக்கம்தான். கடவுள் நம்மளை ஏற்படுத்தின அந்த ஆப்ஷன் சுட்டீஸ், நம்ம அந்த இடத்துல வாய்ப்பு இருக்கோ வாய்ப்பு இல்லையோ அவரை பற்றி சொல்லணும், அவ்வளோதான். சுருக்கமாக அவர் சொன்னேன் எப்படின்னா, பிதாவானவர் ஆதாமியவாள் பண்ண தவறுக்கு இயேசு கிறிஸ்து ஆபிரகாம் கிட்ட பலியை கேட்குறாரு பிதா. ஆனால் அங்கே கேட்கும் போது பலி கேட்கலை, எனக்கு நீ என்னை நம்புறியான்னு சொல்லி அவர் கேட்குறாரு. தான் ஆபிரகாமுடைய குமாரனை வச்சு தான் அந்த உலகத்தில் அவரோட சந்ததிகளை பெருக பண்ணுவேன், ஈசாக்கை வச்சு தான் பெருக பண்ணுவேன்னு சொல்கிறாரு. ஆனால் இயேசு கிறிஸ்து பிதாவானவர் கேட்குறாரு, எனக்கு பலியாக கொடுப்பேன். அவர் நம்பி எடுத்துகிட்டு போய் கொடுக்கும்போது நீ அவன் மேலே கையை போடாதுன்றாரு. ஆனால் பிதா தன்னுடைய ஒரே பேரான குமாரனையே இந்த உலகத்துக்கு கொடுத்து பலியாக கொடுத்து அவர் மட்டும் உயிர்த்தெழு வைச்சார். நம்மளை மீட்கணும். அதுக்கு மனிதர்கள் ஆகிய நம்மளை யாருமே வந்து சுவிசேஷத்தை சொல்லலாம், அவர் ஏற்றுக்கலாம். ஆனால் அந்த மீட்புக்கு கிருபாகர பலி பரிசுத்த ஆவியானவருடைய அந்த ரத்னம், அந்த பரிசுத்த
ஒருத்தருடைய ரத்தம் தான் அங்கே நம்மளுக்கு பலியாக வந்து ஏற்றுக்கொள்ளப்பட முடியுன்றதை வந்து பிதாவானவர் தன்னுடைய குமாரனால் அதை நிறைவேற்றி அம்புலாம் வந்து கீழ்ப்படிந்து அதில் நடந்து முடிஞ்சிருக்கும். அவர் மட்டும் நம்மளுக்கு பலியாகலாம். இப்போ இதை பற்றி நான் பேசுகிறதுக்கும் வாய்ப்பில்லை. யூஸ்வன்ல சென்ட் தாமஸ்ன்றவர் இங்கே வந்திருக்க மாட்டார். எல்லாத்துக்கும் ஒரு ஹெண்ட் இருக்குது. நான் வந்து என்னுடைய ஏஜில் சில இதில் இருக்கேன். அதுக்கு தீர்வும் கீழ்ப்படிதல் தான். அந்த கீழ்ப்படிதல் பண்ணனா என்ன இப்போவும் என் வாழ்க்கை தான். ஆனால் சில விஷயங்கள் இந்த உலகத்தில், இந்த தமிழ்நாட்டில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நடக்கிறதுனால தான் இந்த ஊரை பற்றி நான் பயப்படுறேன். அதனால தான் ஃபாரின் போகணும். ஃபாரின் மட்டும் சாதாரண விஷயம் கிடையாது. ஃபுல்லாக பனி. இப்போ இங்கே இருக்க இந்த பனி, மழையும் பனியும் சேர்ந்து இங்கே கொஞ்சம் குளிர் அதிகமாக இருக்குது. இதே தாங்க முடியல. அப்போ ஃபாரினில் வாழ்கிறவங்களாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்காங்க. ஒருத்தர்கிட்ட பேசிட்டு வரும்போது அவர் வந்து பார்த்திங்கன்னா ஜிகிடுதண்டா கடை இந்த எங்கே கரெக்டாக வச்சுருக்காருன்னா, அண்ணாநகர் 2வது ரவுண்டானா போலீஸ் ஸ்டேஷன் ஆப்போசிட்டில் கார்னரில் ஜிகிடுதண்டா கடை வச்சுருக்கார். அவர்கிட்ட சொல்லிட்டு வந்தேன், நம்மளாலேயே இந்த குளிரை தாங்க முடியல, ஃபாரின்லாம் அந்த குளிர் எப்படி தாங்குவாங்கன்னா, அவங்க அந்த மண்ணிலே வளர்ந்து அந்த மண்ணிலே பிறந்தனால அவங்களால தாங்க முடியும். ஆனால் நம்மளுக்கு இந்த ஊரில் எல்லா சீர்தூச நிலைகளிலும் எல்லாத்துலேயும் நம்ம வாழ்கிறதுக்கு கற்றுக் கொடுத்துருக்காரு. 2வது எதுவுமே அதிகமாக இல்லை, எல்லாமே லிமிட்டாக இருக்குது. சந்தர்ப்பங்கள் நம்மளுக்கு வந்து சாதகமாக இருக்குது. நம்ம ஊர் சொர்க்கம். அதுதான் அந்த டைமில் வந்து பிரிட்டிஷர்ஸ்லாம் இங்கே வந்துட்டு போயிருக்காங்க இந்த ஊர் அப்படின்னும் திங்கிங் எனக்கு தோணுது. அவங்க இங்கே வந்துட்டு போயிட்டாங்க. இப்போ நான் அங்கே போகணும்ல. அப்போ நான் போகணுன்னா அதுக்கு என்ன பண்ணணும்? டிரைவராக போகணும், அதான் ஐடியா. அதுக்கு கல்யாணம் பண்ணாமல் போகணும், அதான் ஐடியா. போவேன். இப்போ தான் என்னுடைய பிஸ்னஸ் ஸ்டார்ட் அப் ஆக போகுது. கார் அங்கேருந்து மீட் எடுக்கணும், காருக்கு என்ஓசி வாங்கணும். அதனால் சந்தர்ப்பம் கிடைக்குதோ இல்லையோ, இயேசு கிறிஸ்துவ சொர்க்கமாக எல்லாத்தையும் 3 நிமிஷத்தில் சொல்லி முடிக்கணும். எல்லாத்துக்கிட்டோம் முடிஞ்சு நான் 3 செகண்ட்ஸ்லேயே சொல்லி முடிக்கணும். அவங்களுக்கு தெரியலன்னு சொல்லக்கூடாது. நிறையா பேர் தெரியாமல் இருக்காங்க அவரை பற்றி. நான் பிலீவ் பண்ணுறேன். நானும் வந்து பியூர் கிறிஸ்தவலாம் கிடையாது. எங்கள் அப்பா ஏற்றுக்கொள்ளப்பட்டார். அவர் மூலிமா அவங்க குடும்பம் முழுசாக ஏற்றுக்கொள்ளப்பட்டு எங்கள் தாத்தா கிறிஸ்துவ முறையில் அடக்கம் பண்ணப்பட்டிருக்காரு. நான் கொஞ்சம் பெட்டரான ஒரு சர்ச்சில் இருக்கேன். இன்னும் ஒரு பெட்டரான சர்ச்சை தேடி போயின்ட்டுருக்கேன். அது ஆமேஷ் மக்கள் இருக்குது அந்த சர்ச்சுக்கு. எங்கள் அப்பா அம்மாலாம் வசனாட ஒரு சர்ச்சுக்கு போகிறாங்க. நான் போயின்ட்டுருக்குது சர்ச் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் லார்ட் சீன்ஸ். அதோட பெட்டரான சர்ச்சு ஆமேஷ். அவங்களுடைய வழி இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த அப்போஸ்தலர் சர்ச்சோட ரிலேட்டடாக தான் இருக்கும். அவங்களுக்கு காணிக்க கூட அனுப்பணும்னு ஆசை. அவங்க ஃபேஸ்புக், வாட்ஸ்அப்லலாம் என்கிட்ட காண்டாக்ட் இருக்குது. ஆனால் அவங்களுக்கு காணிக்க டாலர்ஸில் பேபால் மூலமாக அனுப்பணும், அதுதான் என்னோடய ஐடியா. அவங்களோட நல்லா பழகணும். என்னோடய நோக்கம்லாம் அதுதான். ஒன்று டிரைவராக போகணும், இல்லாட்டி ஒரு டூரிஸ்டாச்சும் நான் போகணும் அந்த ஊருக்கு. அது வரைக்கும் நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். அங்கே போகணும், பார்க்கணும், அங்கே வேலை செய்யணும், வண்டி ஓட்டணும், முடிஞ்சால் அவங்களோட ஐக்கியமாயிடணும், இதுதான். ஆனால் இங்கே இருக்க சபையார்கள் மக்கள்லாம் நான் இங்கே இருக்க பொண்ணை கல்யாணம் பண்ணணும், இங்கேருந்து வாழணும் அப்படின்னு ஆசைப்பட்றாங்க. ஒரு காலமும் நடக்காது. அது என்னோடய முடிவே கிடையாது. நான் தீர்மானித்தாலும் அது நடக்காது. நீங்கள் தீர்மானித்தாலும் நடக்காது. நீங்கள் ஆசைப்பட்டாலும் நடக்காது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு சாப்டர் படிக்கணும். பாய்.